இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்துகிறேன். இந்த ராத்திரி வேளையில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் எங்கள் முகத்தை பார்க்க சந்தோஷமாக இருக்கீங்க? நிறைய முகம் சந்தோஷமாக இல்லையே. கருப்பாக இருக்குன்னு நினைக்கிங்களோ? கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் இயேசு எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறாரோ, இயேசு எந்த மனுஷிக்குள்ளே இருக்கிறார்களோ அவங்க தான் அந்த உலகத்தில் மெய்யான அழகர்கள், அழகிகள். ஏன்னா அந்த அழகு நித்திய அழகு, நம்மை நித்தியத்திலே சேர்க்கும் அழகு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய சேர்க்கிற அழகு நித்திய அழகு. அந்த அழகு மாறாது. அது நம்ம முடிவில் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற உன்னதமான அழகு. இந்த அழகு கொடுக்கும்படியாக இயேசு சிலுவையில் தன்னுடைய அழகை இழந்தார். வேதம் சொல்வது, ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அந்த கேடு அடைந்தாராம். எதுக்காகனா உங்களுக்கு எனக்கும் அந்த சாரோனின் அழகை கொடுக்கும்படியாக. பார்த்து சந்தோஷம். சகோதர அலெக்ஸுக்காக, மனைவிக்காக, 3 பிள்ளைகள் தானேப்பா, 4 பேரா? அவர் தங்கச்சி ஊற்றி விட்டுன்னு. ரைட், அவளை எங்கே படிக்கிறான்? ரைட், வெரி குட். கர்த்தரை துதிக்கிறேன். ஊழியங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு தேவனுடைய அழைப்பை பெற்றவர் தான் செய்ய முடியும். கடினமான பாதை. அந்த பாதையிலே இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு மலர்ந்த முகத்தோடு செய்கிற பாக்கியத்தை சகோதரன் கொடுத்துருக்கிறார். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கொஞ்சம் ட்ரிபிள் லேஸாக குறை ப்ரைஸ் பேஸ் லேஸ். ரைட், ஓகே. அப்படியே விட்டு உங்கள்கிட்ட டச் பண்ணாத. விட்டு சரி. ஒரு சின்ன பாடல். என்ன சி மேனர் கொடு. எனக்கு ப்ரேயருக்கு வந்தது யாருப்பா? அங்கே வந்தது நீ வந்த. சரி, ரைட் ரைட். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி சொல்றீங்களா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. பாடுகள். சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. இன்றைக்கு ஆண்டு நன்மை தரப்போகிறார். ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் நிறைந்துள்ளதே. தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஆமென். தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எஸ், கூட்டத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி
பாடிட்டு இருந்தோம்னா பாடிட்டே இருக்கலாம், டைம் போயிடும். அவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அழைத்து வந்த தேவனுக்கு தோத்திரம். என்னோடு கூட என் மனைவியும் தம்பி மனைவியும் வந்திருக்கிறாங்க. அவளை காணுமா? எங்கே இருக்கிறாளா? சரி, ரைட். கர்த்தர் ஆசிரிப்பார். நான் வரும்போதே தம்பி ஒர்ஷிப் எடுக்கும்போது நாங்கள் வழியில் நடந்து வந்துட்டு இருந்தேன். கேட்டேன், உங்கள் அழுகை யார் ஒர்ஷிப் எடுத்தா? இதுன்னு ஒர்ஷிப் எடுத்த இப்போ கடைசியில் ஜெப குறிப்பிடுத்தார். சரி, அப்போ அழுகை மாறும். அந்நாளின் அழுகை ஆனந்த கழிப்பாக மாற பண்ண கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:19. ஏசாயாவுடைய புத்தகம் 30. ம் 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 ம். அல்லேலூயா. சிரங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் இந்த மைதானத்தில் கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. சவுலோடு இடைப்பட்டி பவுலாக மாற்றினீர் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, எங்கள் குடும்பங்களிலே தெய்வ ஆசீர்வாதம் பெருகும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியினுடைய தலைப்பு, இனி நீ அழுது கொண்டிராய். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, வீட்டில் அழுதுகிட்டே இருக்கியப்பா. பல காரியங்களை குறித்து இருதயம் அழுதுட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், நீ அழுது கொண்டிராய். இதில் இந்த வசனத்தில் அந்த வசனம் திரும்ப வாசிங்க. போதும். எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். மகாராஜா யாரு? அவர் வாழ்கிற நகரம். சங்கீதக்காரன் அப்படின்னு சொல்கிறான். அது இசைவினைப்பான நகரம். அது மகாராஜாவின் நகரமா. அப்படின்னா இந்த மகாராஜாவின் நகரத்தை தேடி வருகிற ஜனங்கள், தேவ சமூகத்தை நாடி தேடி வருகிற ஜனங்கள், தேவ சமூகத்திலே வந்து தகப்பனே என்று சொல்லி கதறுகிற ஆத்துமாக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், தேவ சமூகத்துக்கு, எருசலேமுக்கு, மகாராஜாவுடைய நகரத்திற்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதங்கள் என்ன? இது எங்கேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. எவ்வளோ அறிவுபடைத்த ஜனங்களாக இருந்தாலும் வாழ முடியாது, வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்களை இங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கு போனாலும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பட் ஒன் திங், தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்களேயானால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாசிங்க. சங்கீதம் 91:1 எல்லாத்துக்கும் தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சரி, மோசேக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். அந்த காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34:2 வாசிங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். தேவ சமூகத்துக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மோசே தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றபடியினாலே தான் 10 கட்டளைகள் நினைச்சு ஆண்டவர் எழுதி கொடுத்தார். கரங்களினாலே எழுதி தேவதாசுடைய கரத்தில் நினைச்சு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருகின்ற பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த வசனங்களை நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அழுகை ஆனந்த கழிப்பை மாற பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாலே சொல்லுங்க.
இந்த அல்லையை கேட்டு நிறைய பேர் ஓடி வரணும். அல்லேலூயா. அழுதுட்டு இருக்கவங்களாம் ஓடி வரணும். இயேசு இல்லாமல் எங்கேயுமே சமாதானம் கிடையாது. இயேசு இல்லாமல் எங்கேயுமே ஆறுதல் கிடையாது. இயேசு இல்லாமல் எங்கேயுமே ஆனந்தம் கிடையாது. இயேசு இல்லாமல் எங்கேயுமே சமாதானம் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வராமல் எங்கேயுமே ஆறுதல் கிடையாது. இது எங்களுடைய அனுபவம். எங்களுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையை பார்ப்போம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வசனம் வரைக்கும். அந்த மைக் ஒர்க் பண்ணலையாப்பா? பரிசேயில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். போதும். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை தெரியாது? இவள் ஒரு உபச்சார பெண். இயேசு ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எங்க வாரா? தேவ சமூகத்துக்கு வாரா. இந்த உலகத்தில் பிசாசானவன் பாவத்தை நெஞ்சிறான். தண்ணியை போல அப்படி அள்ளி தெளிக்கிறான். இதில் சிக்கிப்போன அநேக விசுவாசிகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, நல்ல மனிதர்கள் உண்டு, சமுதாயத்தில் படித்தவர்கள் உண்டு, பாமர ஜனங்கள் உண்டு. எல்லாருமே எதில் சிக்கியிருக்காங்க? பாவங்கிற அந்த சேற்றில் சிக்கியிருக்காங்க. நீ சாயங்காலம் மனைவி எல்லிஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்களை கூப்பிட்றதுக்காக கேட்லாம் திறந்துட்டு கார் எடுக்க போகிறேன். 14-15 வயசு பிள்ளைகள், ஒரு பையன், ஒரு பெண் பிள்ளை. ஏற்கனவே ஒரு போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்கள பார்த்து நான் ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கும் பார்க்குறேன், எங்கள் வீட்டு முன்னாடி கரெக்டாக நிற்கிறாங்க. பயமே கிடையாது. நான் பார்க்குறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறேன். ஒரு பயம் கிடையாது. நீ என்னையா பார்க்குற? எத்தனை வயசு? 14-15. எனக்கு ஏற்கனவே விட்டு பார்த்து விட்டுட்டோம். இன்றைக்கு என்ன நினைச்சது உள்ளே போயிட்டேன். உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த பையன் 15 வயசு பையன், நீ போ அப்படிங்க. அவளை நீ போ, இவரை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஏய் நில்ல அப்படின்னு. நின்று 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆகலாம். 2 பேரும் கேத்தலிக் பிள்ளைகள். சரித்திரத்தையும் விசாரிச்சுட்டேன். சரியா? கடைசியில் அவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி, அதனால் என் மனையை கூட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆயிடுச்சு. சொல்லி இயேசு தேடுங்கப்பா, அவ்வளோ பிழைப்பீர்கள், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். இப்போ நீங்கள் பாவத்தை இன்றைக்கு இருக்கிற சமுதாய மக்கள் தண்ணீரை போல நினைச்சாங்க, பருகிறாங்க. கூடா நட்பு, தகாத உறவு, இந்த ரெண்டில் இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்யுது? சிக்கி கிடக்கு. இந்த பெண் தன் வயிற்று பிழைப்புக்காக உபச்சார தொழிலில் ஈடுபடுகிறாள். அப்போ இருந்த யூத பரிசேயர்களுக்கெல்லாம் தெரியும் இவ யாரு, விபச்சாரிங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால தான் நிறைய பேர் அவர்கிட்ட போயிட்டு வந்தவங்க இருக்காங்க உள்ள. அதனால் அவளை பார்த்தோன்னே சொல்கிறேன், இவர் யார்கிட்ட பேசுகிறது தெரியாமல் இருக்கிறாரு. இந்த கிராமங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த போகிறோம் யோக்கிய, அந்த போகிறோம் யோக்கிய.
செம்பொத்திக்கு எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எதுக்கு இந்த பழமொழி நம்ம பாட்டி மாதிரி சொல்லி வச்சாங்க? நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அது போச்சு, சில கிராமங்களில் இருக்கு. திண்ணை கட்டி விட்டுருப்பான் நீளத்துக்கு. தெரிஞ்சுக்கிடாடா, தெரிஞ்சுங்க. என்ன தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல. இல்லை, அந்த போகிற யோக்கையும் செம்பொத்திக்கு உள்ளே வைக்க, அதுக்கு பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ உள்ளவங்களுக்கு திண்ணையே தெரியாது. எங்கேருந்து பழமொழி தெரியா? அது எதுக்காக கிராமத்தை திண்ணை கட்டி விட்டுருப்போம்? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய திண்ணை இப்போ இருக்குது. எங்கள் பண்ணை வீட்டில் அந்த திண்ணையில் தலையில மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அப்படி அது படுக்கிறது கல்லில். ஏன்னா அந்த கிராமம் விட்டு கிராமம் போய் தலை சமையோடு என்ன ஜனங்கள் வருவாங்க. வரும்போது திண்ணையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு செம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறது தான் செம்பும் தண்ணி வச்சுருப்பாங்க, மூடி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு யோக்கியம் உண்டு. எதை பார்த்தாலும் எடுத்துருவான். எதை பார்த்தாலும் என்ன செய்வான்? எடுத்து அவன் காசாக்கிடுவான். அப்போ பாட்டி வாசல் உட்காந்துருக்கு, அங்கே யோக்கியம் வந்துட்டு இருக்கான். பாட்டி பேராண்டியை பார்த்து சொல்லுது, டேய் பேராண்டி, அந்த வாரம் யோக்கியம் செம்பொத்திக்கு என்ன திருடன்னு சொன்னால் என்ன ஆகும்? பிரச்சனையா? இப்போ உங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பாவிகள்னு சொன்னால் என்ன சொல்லுவியா? இவர் பெரிய பரிசுத்தவானா சொல்லுவியா? சொல்ல மாட்டியாம்மா? ஏமா சொல்லுங்க. சிரிப்பு வருது பற்றில. ஆமாம். அப்படின்னா இந்த பெண் தேவ சமூகத்துக்கு வருகிறாள். ஏன்னா அவளுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இனிமேல் அவரை விட்டால் எனக்கு வாழ்வு இல்லை என்பதை அறிந்தவளாக தேவ சமூகத்துக்கு வருகிறாள். எனக்கு இந்த மியூசிக்லாம் வேண்டாம். அது நிறைய ஊழியர்கள் இருக்கான், அந்த மியூசிக் போட்டுட்டே வருவான் பின்னாடி. இந்த பக்கத்தாலுமே வேண்டாம், வசனத்தை கவனி. ரைட்டா? என் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, கையை எடுக்க சொல்லு, கையை எடுத்துரு அப்படின்றேன். என் பசங்களாம் தெரியுங்களா, பக்கா கீபோர்டிஸ்ட்டு, கையை எடுத்துருன்றேன். கையை வைக்க விடாது. நான் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி சத்தம் வந்துட்டுக்கே நினச்சி இப்போ தான் கண்டுபிடிச்சேன். வசனத்தை கவனிங்க. என்ன, இந்த வார்த்தை தான் வாழ வைக்கும். இதே பிள்ளைகளே, இந்த பெண்ணுக்கு ஒன்று தெரிந்தது, தான் ஒரு பாவி என்பதை கண்டுகொண்டு. அந்த உலகத்தில் பெரிய கண்டுபிடிப்பு எது தெரியுமா? தன்னை ஒரு மனிதன் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம். தன்னை ஒரு மனிதன் பாவியாக மனிதன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். என் பாவத்திற்கு பரிகாயி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேறு எவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம். இதுதான் உலகத்தில் பெரிய பாக்கியம். இந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திற்கு ஓடோடி வருகிறாள். தன்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் அழுகை ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அழுது கொண்டு வருகிறாள். ஆண்டவர் அந்த பண்ணை பார்த்து ஒன்றுமே சொல்லலை. சுத்திரங்கள்லாம் என்னெல்லாமோ சொன்னாங்க. அவள் பார்த்து சொன்ன, ஆண்டவர் சொன்ன காரியம் ஒரே காரியம். 50 வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, அவர் அந்த பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் அழுகையோடு வந்த பெண் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றுக்கொண்டால் தேவ சமூகத்துக்கு வந்த பொழுது. அப்படிதான் முதலாவது தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இதுவரைக்கும் நீங்க இதை பெறலன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அது இல்லாமல் இது வெளிநாட்டுக்கு போகிற பாஸ்போர்ட் விசா மாதிரி தான் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு. அமெரிக்கா போனால் என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். அதே மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் எதுன்னா, விசா எதுன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இதை பெற்றிருக்கணும். தீத்து 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. தீத்து 2:14 வாசிங்க.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா ரட்சிப்பு வேற எங்கேயும் கிடையாதுங்க. எத்தனை கோயில் நீங்க நடந்தாலும் சரி, எத்தனை பிரதிஷ்டை நீங்க பண்ணாலும் சரி, எத்தனை புனித ஸ்தலங்களுக்கு நீங்க போனாலும் சரி, தேவ பிள்ளைகளே, எங்கும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வீட்டிலே அமர்ந்து இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள். ஆனால் அங்கே வந்து உங்களை ஆஸ்வதித்து உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மெட்ராஸில் ஒரு நிறைய சேரி பகுதி இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். என் மனைவி பிள்ளைகள்லாம் 3 பேர் சின்ன பையங்களாக இருக்கும்போது கூப்பிட்டு போயிருக்கேன். கம்முன்னு ஒரு ஊழியம் நடக்கு. இந்த ஊழியங்கள் உங்களுக்கு தெரியாது. சேரி பகுதியில் தான் செய்வார் அவர் அந்த ஊழியங்கள். இப்போ த்ரோட் இந்தியா கொண்டு போயிட்டாங்க. நான் போகும்போது மெட்ராஸ் மட்டும் தான் நடந்துடுச்சு. இப்போ த்ரோட் இந்தியா முழுக்க அந்த ஊழியத்தை கொண்டு போயிட்டார். ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் தான், ரிட்டையர்ட் அவர். இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கார். மற்றவங்க பார்க்குறாங்க. அந்த ஊழியத்துக்கு நான் போயிருக்கேன். சுடுகாட்டில் வச்சு நடக்கும். எங்கே வச்சு நடக்கும்? ரெண்டாவது, நாங்கள் ஒரு மே மாதம்தான் போனோம். இவ்வளோ தான் இருக்கும் இடம். 2 பக்கம் குடிசை வீடுகள், சாக்கடை தண்ணி தெருவில் தான் ஓடும். அதில் தான் நம்ம நடக்கணும். நாங்கள் மே மாதம் போகும்போதே அந்த ஐயா எங்களுக்கு டீ கொடுத்தாங்க. டீயில் விழுந்தது. அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அசுத்தமான இடத்த உட்காந்து ஆல்ரெடி வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கார். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வசனம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு பிள்ளைகள்லாம் வசனம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு 30 வயசு நிரம்பிய அழகான ஒரு பெண், நல்ல ஃபிகர், கலர், சரியான கலர், நல்ல குங்குமம் போட்டு மல்லிகைப்பூ நிறைய வச்சுருக்கா தலையில், அழகாக இருக்கா, நல்ல லீனாக அழகாக இருக்கா. அவள் பின்னாடி உட்காந்துருக்கா. ஏன்னா அவருடைய 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அங்கே வசனம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கவனிங்க. இப்போ கூட்டத்தினுடைய இறுதி நேரம் வந்துருச்சு. தேவ மனுஷன் நின்று பேசுகிறார். பேசி பாவ மன்னிப்பாக மீட்பை குறித்து இயேசு உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மகளே மகனை மனம் திரும்ப அப்படி சொல்லி அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிச்சிட்ருக்கார். அறிவித்து முடித்து ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது இந்த பின்னால் அரிசியில் பின்னாடி இந்த 30 வயசு பெண் அழுது கொண்டு அவள் முன் பக்கம் போகிறா. போய் அந்த தெய்வ மனுஷன் முன்னாடி முழங்கால் படிட்டு, ஐயா என் பெயர் பிந்து, நான் என் பிள்ளைகள் இங்கே வசனம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இந்த பகுதியில் உபச்சார தொழில் பண்ணுறேன், எனக்கு பணம் நிறைய இருக்குது, என் தொழிலுக்கு இந்த இடம் வசதியான இடங்கிறதுனால இங்கே இருக்கேன், அரசு அதிகாரி என் கைக்குள்ளே இருக்காங்க, அரசியல்வாதி என் கைக்குள்ளே இருக்காங்க, பெரும் பணக்கார என் கைக்குள்ளே இருக்காங்க, ஆனால் என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் இருதயத்திலே சமாதானம் இல்லை, நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு துக்கப்பட்டு திரிகிறேன். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொன்னீங்க இயேசு பாவங்களை மன்னிப்பார், இயேசு உங்களுக்கு அழுகை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? அந்த மகள் தலையில் கை சொன்னார், உனக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீதிமான் நீ சொன்னீங்கன்னா உனக்கு இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் எவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை மன்னியும் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு தகப்பனாக மாறுவா. பாருங்கள், அந்த பெண்ணை சொன்னோன்னு அந்த பிள்ளை சாட்சியை நான் படித்தேன். கம்முன்னு ஒரு பத்திரிக்கை வரும். இது நான் சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 98 அந்த டைமில் நான் அந்த புத்தகத்தை அப்படி அந்த பிள்ளை சாட்சியில் இந்த பிந்துன்னு போட்டு எழுந்தா, நான் ஒரு விபச்சாரி, தெய்வத்தை தேடாதவள், ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், இனிமேல் அவர் தான் என்னுடைய குலதெய்வம். அல்லேலூயா. இனிமேல் அந்த தொழில் நான் பார்க்க மாட்டேன். எவ்வளோ பெரிய அர்ப்பணம் பாருங்க. இந்த இயேசு எதுக்காக அந்த பூமிக்கு வந்தார்னா, பாவிகளாகிய
நம்மை மீட்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் அழகா பாடினார். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு தம்பி வீட்டில் இடையில பாடும்போது போட வேண்டாம், கார்டு மட்டும் கரெக்டாக படி. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இரண்டாவதாக தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 61 3 4 வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 61 3 4 வசனங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும், நீர் எனக்கு அடைக்கலமும், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. இரண்டாவது பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது பாதுகாப்பு. எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது, தேவ சமூகத்தில் தான் பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும். அப்புறம் தேவ சமூகத்துக்கு ஒழுங்கும் கிரமமாக காலையும் மாலையும் தனியாக குடும்பமாக வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி பாதுகாப்பாராம்? பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமில் மேல் ஆதரவாக இருப்பேன், அதை விடுவித்து காத்து தப்ப பண்ணுவேனா. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்க. உன்னத மாணவியின் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிழலில் தங்குவான். தாவீது இந்த ரகசியத்தை அறிந்து வைத்திருந்தனால தான் தேவ சமூகத்துக்கு போகிறத அவன் விடவே இல்லை. தாவீத எல்லா சத்துருடைய கைகளுக்கு கர்த்தரே விலக்கி காத்தார். அல்லேலூயா. சவுலு சொல்லும்போது பவுல் தாவீத வேட்டையாடுறதுக்கு துணிந்து போகிறான். மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளே, சவுலினால் தாவீதை தொட முடியவில்லை. காரணம், தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக தாவீது இருந்தார். தேவ சமூகத்தை நாடினார். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனின் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த கதறுதல் இருக்கா தேவ சமூகத்தில்? ஏதோ இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு பாடு ஓடி போயிட்டு இருக்கலாம். உங்கள் வீடு ஜெப வீடாக மாறணும். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். காலையிலும் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் பாதுகாப்பு. எனக்கே மனைவி பிள்ளைகளுக்கு இல்லையா? இதனுடைய பாதுகாப்பு கிடையாது. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. தேவ பிள்ளைகளே, எனது தேவ சமூகத்தை அதிகமாக நாடுவோம். அங்கே தான் பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு இந்த திருமலையில் ஒரு சர்ச், இந்த வெள்ளை தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன அடிக்கடி என்ன கூப்பிடுவாங்க. நான் ஒரு இந்த வெள்ளையை பற்றி பேசிவிட்டேன். அல்லேலூயா. எனக்கு வெள்ளை தான் பிடிக்கும். இருந்தாலும் இந்த வெள்ளையை குறித்து நான் பேசிட்டேன். அதோடு என்ன செஞ்சாங்க, என்ன பேசணுன்னே பார்த்தேன். பாசம்மா முகத்தை பார்த்தேன். பாசையா முன்னாடி உட்காந்துருக்க முறைப்பை பார்க்கணுமே. அவர் பாவம். அதோட சரி, இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல.
ஏன்னா ஒரே ஒரு காரணம் சொன்னேன், இருதயம் வெள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆடையில் அல்ல, அந்தரங்கத்தில் நான் வெண்மையாக இருக்கணும். தாவீது அதான் சொல்லும் பொழுது, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். பாதுகாப்பு தேவ சமூகத்தில் இருக்கு, என் வாழ்க்கையில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் செய்தி முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து வெளியே சர்ச்சில் வெளியே நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒரு மனுஷன் வேஷ்டி கட்டிட்டு வந்தார், சட்டை போட்டு. என் வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா கையை கொடுத்து, ஐயா செய்தி நல்லா இருந்தது ஐயா, இன்றைக்கி சபைகளுக்கு இப்படிப்பட்ட செய்தி தேவையா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் இந்த ஊருக்காரன் கிடையாது, சேலம் பக்கத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது, எத்தனையோ தெரியும். சேலம் பக்கத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது. அந்த ஆத்தூர்லேருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், என் சாட்சியை ஒரு 5 நிமிஷம் கேட்குறீங்களே அப்படி கேட்டார். நான் அந்த டைமில் வேலை பார்த்துட்ருக்கேன், சரியா காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நான் போன இருந்தாலும் அந்த மனுஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் நின்னேன். சொன்னார், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தோம் ஐயா, எனக்கு 2 பெண் பிள்ளைகள், மனைவி. நான் அந்த தென்னை மரம் ஏறுவேன். என்ன மரம்? தென்னை மரம். எத்தனை பனை மரத்தில் ஏறி இருக்கீங்க? ஏர்லி பிரதர் தம்பி, நீங்கள் இந்த ஊருக்காரங்க தானே? நீ ஏறாமல் இருக்க முடியாது. நாளை ஏறிவேன் பாட்டுக்கு ஊருக்கு மேலே போய் இந்த மட்டை எப்படி தூக்கிட்டு கிடப்பேன். இப்போ யாருக்குன்னு ஒரு அடி கூட ஏற முடியாது, வயிறு தான் தட்டும். என்னப்பா சரி இருக்கட்டும். பாருங்கள், அவர் சொன்னார், நான் தென்னை மரம் ஒரு நாள் ஏறும்போது வலிக்கு விழுந்துட்டேன், எலும்பு ஒடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு என் மனைவி பிள்ளைகள் பார்த்தாங்க, சொல்ல முடியாது, நல்லா கஷ்டப்பட்டு பார்த்தாங்க. பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை வச்சு என்னை பார்த்தாங்க. கொஞ்சம் சுகம் எடுத்து வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வேலை செய்ய முடியல, கம்பு வச்சு நடந்தேன். சொந்த பந்தங்கள் கொஞ்ச நாளைக்கு பார்த்தாங்க. என் மனைவி கொஞ்ச நாளைக்கு பார்த்தா, இந்த ஆள் தரமாட்டான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூட்ட அவன் தாய் வீட்டு போயிட்டான். சொந்த பந்தங்கள் கொஞ்சம் வீட்டில் அங்கங்கே தெரிஞ்சு நான் சாப்பாடையும் சாப்பிடுவேன், அவங்களும் கொஞ்ச நாளில் விரட்ட ஆரம்பிச்சாங்க. வேறு வழி இல்லை. சென்னைக்கு நான் ட்ரெயின் ஏறி போயிட்டேன், பஸ் ஏறி போயிட்டேன். அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அந்த முதலாளி நல்ல முதலாளி, நல்லா கவனிச்சுக்கிட்டார். இந்த கால்வழியோடு சில காரியங்களை சின்ன சின்ன காரியம் செய்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாரு. என் மனசில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, தற்கொலை தான் இதுக்கு முடிவு அப்படின்னு சொல்லி முதலாளிகிட்ட சொல்லலை. சாயங்கால நேரத்தில் என் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தேன். அங்கே சப்வே உண்டு, அது சப்வேயில் போய் நடந்து கீழே இறங்கி நான் பீச்சுக்கு போகணும், சாகருக்கு மெரினா பீச்சுக்கு போகணும். அந்த சப்வேயில் இறங்கி நடக்க ஆரம்பிக்க எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த படியில் உட்காந்து கடவுளே அப்படின்னு சொல்லி முகத்தில் அந்த 2 கையும் வச்சு அடித்து அழுத ஆரம்பித்தேன். நடந்த சம்பவம் நான் கேட்ட சாட்சி. அடிக்க ஆரம்பித்தேன் என் முகத்தில். அப்போ சின்ன காற்றடிச்சு ஒரு பேப்பர் என் முகத்தில் வந்து உழுது, அப்படி ஒட்டுது. உடனே அந்த பேப்பர் எடுத்து எரியணுங்கிறக்கா பேப்பர் எடுத்துகிட்டு பார்க்க, அதில் நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. பிள்ளைகளே, அதை பார்த்த உடனே எனக்கு முன்ன பின்ன பைபிளும் தெரியாது, இயேசுவும் தெரியாதுங்க. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். என்னையும் பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கும் துணை நிற்கிற ஒரு சாமி இருக்கிறார் என்பதை அந்த ராத்திரி வேளை நான் தெரிந்துக்கிட்டேன். பொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சேன். மெரினா பீச்சுக்கு நேரம், தற்கொலைக்காக அல்ல, சும்மா போனேன். அங்கே ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, ஒரு கன்வென்ஷன் கூட்டம். அந்த கூட்டத்தில் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். என் நிலைமை தெரிஞ்ச அநேக விசுவாசி எனக்கு உதவி பண்ணாங்க. என் கால்களெல்லாம் நல்லா சரியாச்சுது. நான் மீண்டும் என்னுடைய ஊருக்கு வந்தேன். என் மனைவி பிள்ளைகளை பார்க்க திரும்ப வந்துட்டாங்க.
மனைவி பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் இப்போ ஒரு சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பாதுகாப்பாக இருக்கிறோம். தேவ சமூகம் என் குடும்பத்தை பாதுகாக்கும். உன் சந்ததி மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் ஆசுவாதத்தையும் ஊற்றுவேன். தேவ பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா, என் பணத்தில் இல்லை, என்னுடைய கெட்டப்பில் இல்லை, என்னுடைய சமுதாய அந்தஸ்தில் இல்லை, எனக்கு இருக்கிற சில வித்தியாசிகளில் அல்ல, தேவ சமூகத்தில் தான் பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை அணுது நம்ம கதறணும். நான் காவல்துறையில் வேலை பார்த்தேன். இந்த குருஸ்புரம் கோயிலுக்கு தான் வருவோம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில். என் மனைவி அந்த சந்தனமாரி கோயில் போவாங்க. எந்த கோயில் போவாங்க? பக்கத்தில் தானே. நாங்கள் பூசையில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம், இவங்க அந்த கோயிலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அவங்க வரும்போது, மனைவி இருக்காங்களாப்பா, கை தூக்கு பார்க்கட்டும். நல்ல ஒரு பட்டை அடிச்சுட்டு சந்தனெல்லாம் பூசிட்டு, இந்த அது என்னது பிரசாதமா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அதை முடித்து வந்து அது பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சைக்கிளில் அப்படி டூயர் பாடிட்டு போவோம். அல்லேலூயா. இதுதான் எங்கள் வாழ்க்கை. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். எங்களையும் தேடி வந்திருக்கா பாருங்கள். சாக்கடையில் கிடந்து எங்களையும் தேடி வந்து பாதுகாப்பு கொடுத்து தூக்கி எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு ஆஸ்வாதமாக வச்சுருக்காரு. தேவப்பிள்ளை உங்களை வைக்க மாட்டாரா? அழுதுட்டுருக்கு எமுக ஜிதி உங்களை வைக்க மாட்டாரா? வைப்பாருங்க. தேவ சமூகத்து கரெக்டாக வாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டு என் மனைவி தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கும் இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது. கத்தோலிக்க கிறிஸ்துவ எத்தனை இருக்கு? கை தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க. இப்போ பெந்தையோர் இருப்பீங்க. முதல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ தானே, கை தூக்குங்க. நீங்கள் கேத்தலிக் இல்லையா பிரதர்? கேத்தலிக் தானே முதல்ல? சும்மா கை தூக்குங்க. வெக்கப்படாதீங்க. நான் இப்போ எங்கே போனாலும் கேத்தலிக் சொல்லி வெக்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இப்போ சபைக்கு போகிறோம். ஆண்டு கொண்டு போய் சேர்த்துருக்காரு கிருபையினால். அல்லேலூயா. என்ன கிருபை தானே. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் ஆண்டை தொட்டோடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன். எனக்கு ஒரு வருஷம் ரொம்ப டச் பண்ணிச்சு. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சீடரை பார்த்து, பேதுருவை பார்த்து கேட்குறாருல, சீடரை பார்த்து கேட்க, 1 மணி நேரம் 24 மணி நேரம் உனக்கு நான் கொடுத்துருக்கிற மகனே மகளே, என் சமூகத்தை நீ 1 மணி நேரம் வர மாட்டியா கேட்குறாரு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு இருதயத்தின் ஆழத்தில் ரொம்ப பதிஞ்சுது. ஆரம்பத்து 92 ரட்சிக்கப்பட்ட புதுசில். காவல்துறை பணி சாதாரண பணி கிடையாது. அந்த காக்கி உடுப்பு எப்படி இருக்குன்னா, உப்பு பறிஞ்சு அப்படியே பின்னால் உப்பு பறிஞ்சு கிடக்கும். கலெக்டருக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, பிள்ளைகளோட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, மனைவி கொண்டு விட்டு எடுக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது. வருவேன், சாப்பிடுவேன், ஓடுவேன், ராத்திரி பகலாக கிடப்போம். இந்த சட்டெல்லாம் உப்பு பறிஞ்சு கிடக்கும், அதுதான் போட்டு அலைவோம். ஆனால் அந்த டைமில் கூட ஆண்டவர் தீர்மானம் எடுத்தாண்டு, நான் 1 மணி நேரம் உங்கள் சமூகத்துக்கு வருவேன். நைட் பீட் பார்த்துட்டு விடிய காலம் 6 மணி 6:30 தான் விடுவான். வந்து மஃப்டியை கலத்திட்டு மஃப்டி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து போராடுவேன். இன்றைக்கு வரை கத்துறதை விட வைக்கல. அல்லேலூயா. ஆனால் அதோடைய விளைவு என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை பாதுகாக்கிற மாத்திரம் இல்லை, லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்துகிறாரு. தேவ பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை செய்ய மாட்டாரா? என்னை விட நீங்கள் நல்லவங்க. அல்லேலூயா. எங்களை விட நீங்கள் நல்லவங்க. நிச்சயமாக உங்களுக்கு செய்வாருங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா தேவ சமூகத்துக்கு. 3வது என்ன இருக்குது வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் வாசிங்க. 13, 14, 15. இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவர் இடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு
அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போது 19-20 படிங்க அதே அதிகாரத்தில். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, சுகமும் திருப்தியும் உண்டாகும். அல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாமல் வந்திருக்க தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறமா தேவ ஜனமே, தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஆத்ம பாரத்தோடு தாகத்தோடு நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்னா சுகத்தை தருவார். அல்லேலூயா. வாசிக்கிற வேத பகுதியில் அவரை தேடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் என்னது உண்டாயிற்று? சுகம் உண்டாயிற்று, ஆரோக்கியம் உண்டாயிற்று. அதோடு மாத்திரமல்ல, அவர்களை திருப்தியாக்கி அனுப்பினார். மீதம் எடுத்தார்கள். உங்கள் வாழ்க்கையை மீதம் எடுப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த ராத்திரி இந்த வேளையில் சுகம் உண்டாகும். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. பிள்ளையே, அப்படி தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், வாழ்க்கையிலே திருப்தி உண்டாகும், மீதியானதையும் எடுப்பீர்கள். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு கிடக்கீங்களா? கடனை வாங்கி கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கீங்க. இந்த ராத்திரி ஆண்டு தேவ சமூகத்துக்கு வா தேவ பிள்ளைய. நீ ஒழுங்காக வர மாட்டுக்கு, அதான் பிரச்சனை உனக்கு. ஒழுங்காக தேவ சமூகத்துக்கு வா, வார்த்தையை கவனி. உன் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், திருப்தி உண்டாகும். எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள் வந்து விடுதலையை கற்று தருவார். வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். எத்தனை மணிக்கு முடிப்பீங்க பிரதர்? 8:30. சரி, 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, தேவ சமூகத்துக்கு உங்களுக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் சண்டை வரும். என்ன எல்லாம் சிரிக்கிற பார்த்தீங்களா? ஆமாம், நீ எப்படி நீ திக்கு தசனமாக சொல்கிறிய, இன்னைக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. இனிமேல் சமாதானம் தான். பாருங்க, இந்த சண்முகபுரத்தில் ஒரு டிஎம்பி மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், பெரிய அதிகாரி. பயங்கரமான புற இனத்து மக்கள் இதை பிடிக்காது, நம்மளையே பிடிக்காத ஒரு குடும்பம். என் மனைவியினுடைய அண்ணன், பெரியப்பா பையன். சரியா? நம்மளை கிறிஸ்தவர்னாலே என்ன செய்வாங்கன்னா, ரொட்டிக்கும் பாலுக்கும், ரொட்டி பால் எத்தனை பேர் வாங்கியிருக்கியா? ஃபாதர் சிஸ்டர் ரொட்டி பால் வாங்கினா கை தூக்குங்க. சட்டை சின்ன பிள்ளைகள், அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாங்க மாட்டீங்களா? இப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்ன, நான் வாங்கியிருக்கேன். கிராமத்தில் பாலாடை வரும், சூப்பராக இருக்கும். ஃபாரின்லேருந்து பாலாடை கட்டி கொடுப்பாங்க, பால் போட டப்பா கொடுப்பாங்க, சட்டை கொடுப்பாங்க, நல்ல தொலைன்னு பெரிய சட்டை கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். பாட்டுக்கு அலைவோம். அவங்க சொன்னது கரெக்டு தான். ரொட்டிக்கும் பாலுக்கும் சட்டைக்கும் போன ஆட்கள்ங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்கா பெரிய கோடீஸ்வரி, திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அவங்க ஒரு இந்து தெய்வத்தினுடைய பக்தை. திடீர்னு அவங்களுக்கு 35 வயசு இருக்கும்போது சரீர பலவீனம் வருது. அவங்க ஃபேமிலியே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, வசதி இருக்குது, பார்த்தாங்கன்னா முடியலை. 6 மாதம் ஓடிட்டு படுத்து படுக்கை ஆகிட்டாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க, சரிப்படுத்த முடியல. 1 வருஷம் ஆயிட்டு படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க. 35 வயது, அழகாக இருப்பாங்க, 2 பிள்ளைகள். இவர் தான் காலையில் எழும்பிச்சு என்ன செய்யணும், சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இவரும் பேங்க்கு கிளம்பணும். அந்த விக்டோரியா நம்ம ஹோலி கிராஸ் ஏற்றப்பள்ள பேங்கில் வேலை பார்த்தார். கவனிங்க, 1.5 ஆண்டுகள் கடந்து விட்டது. எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை?
பணம் இருக்கு, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. பணம் எது வரைக்கும் பாயும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. இதே பிள்ளைகளை பாருங்க, கண்ணீரோட இருக்கிறாங்க. புருஷன் போனோன்னு அழுகுதான் அந்த அம்மா. தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் மத்தியானம் அழுதுட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன 2 பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தாயாக வாழ முடியவில்லை, கட்டின கணவனுக்கு மனைவியாக வாழ்க்கையை நடத்த முடியவில்லை, குடும்ப தலைவியாக வேலை செய்ய முடியவில்லை. கதறுகிறார்கள். மத்தியானம் அழுதுட்டு இருக்காங்க. மத்தியானம் ஒரு சத்தம் கேட்குதுங்க, என் மகளை நீ பயப்படாது. இந்த சத்தம் கேட்கு. இது யார் சத்தம்? எங்க இருந்து வருது? இது யாரு தெரியாது. அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னை பார்க்கிற உன்மேல் கரிசனை கொண்ட தெய்வம் தான் இயேசு. யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாருங்க. யார் என்னட்டு விலகி போனாலும் அவர் என் கூட இருப்பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அவருடைய பாதத்தை உறுதியாக இறுக பற்றிக்கிடணும். மரியாள் மார்த்தாள், லாசரு செத்து போனார், ஆண்டவர் இயேசு கிராமத்துக்கு வாசல் வந்து நிற்கிறாரு. மார்த்தாள் போறா, ஆனால் இயேசு அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அவ்வளோ அழுதுகிட்டே தான் போகிறான், அசையவே இல்லை. ஆனால் மரியாள் சென்று ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் வெடித்தவுடன் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி அடுத்த கேள்வி புறப்படுகிறது. 4 நாளாயிற்றே நார்மை என்று சொன்ன மாத்தாளுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அங்கே தேவப்பிள்ளைகளை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் ஆண்டவர். பாதத்தில் விழுந்துடணும், உறுதியா பிடிச்சிடணும். நீங்க தான் ஆண்டவரே, இனிமே எனக்கு வேற கதி கிடையாது. தேவப்பிள்ளைகளே, இந்த அம்மா சத்தம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வருது, சுகம் கிடைக்கல. அப்போ கணவர் சாயங்காலம் பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க, வீட்டுக்கு வராங்க, எல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. டீ போட்டுட்டு பிள்ளைகள் டீ கொடுத்துட்டு ஒய்ஃபுக்கும் டீ வச்சுட்டு, டிவி அந்த ரூமில் தான் இருக்குது, அந்த அக்கா படத்துக்கு ரூம்லாம் இருக்குது. சேனல் ஆன் பண்ணுறாரு. எத்தனை வீட்டில் டிவி வச்சுருக்கியா? எத்தனை பேர் டிவியில் குறும்படம், சினிமா படம், சீரியல் பார்த்துட்ருக்கியா? இன்றைக்கி பெரிய பிசாஸ் அதுதான், செல்ஃபோனில் பார்ப்பாங்க. அது இப்போ பெரிய பேய் உங்கள் வீட்டுக்கு தடையாக இருக்குது அதுதான். உங்கள் வீட்டில் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிற காரணமே அதுதான். நீ என்னைக்கு அதை தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு ஆண்டை பார்த்து பிடிக்கியோ அன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்துடும். இல்லையே சொல்லுங்க. பாருங்கள், இந்த அக்கா அவர் டீ ஆன் பண்ணிகிட்ருக்கார். ஒரு சினிமா சேனல் பார்க்குறக்கா ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸ்கிப் பண்ணும்பொழுது ஒரு சேனல், கிறிஸ்தவ சேனல், சடனாக இந்த ஒரு செகண்டில் கிராஸ் ஆகுது. அந்த கிராஸ் பண்ணும்பொழுது அதில் ஒரு தேவ மனுஷன் பேசுகிறாரு, நீ பயப்படாதே, அல்லேலூயா. இந்த அக்கா கையடி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு நிப்பாட்டுங்க அப்படிங்க. அவர் சொல்ல, கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்க மாட்டோமே. இல்லை, நிப்பாட்டுங்க. அதில் தேவ மனுஷன் பேசுகிறார். 1 மணி நேரம் அன்றைக்கு உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டாங்க. உடனே போய் பைபிள் வாங்கிட்டு இருந்தார், படிக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருந்த எல்லா அசுசியான காரியம் தூக்கி எறிஞ்சாங்க. இயேசுக்கு தன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பாளையங்கோட்டையில் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எழுந்து நடக்க வைத்தார் 1 மாதத்தில் ஆண்டவர். அல்லேலூயா. சுகம் உண்டாயிற்று, திருப்தி உண்டாயிற்று. என்றைக்கு விடியுமோ என்று விடியற் காலத்துக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாக்கிலே தேவனார் அற்புதத்தை செய்தார். காரணம், தேவ சமூகத்தை நாடினார்கள். தேவ பிள்ளைகளை 4வதாக ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கணும். வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 2:12 வாசிங்க. ரூத் 2:12. அந்த அக்கா பேர் என்னப்பா? வசந்தியா? மோகன் வசந்தி. சரியா? பாளையங்கோட்டில் தெரியுமோ? தெரிஞ்சவங்க இருக்காங்க, கேட்டுடுங்க. சரியா? நான் சொல்கிறேன், அவங்க எனக்கு யாரும் தெரியல. அப்படியா? சரி, ரைட்,
ஓகே. வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரம் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நிறைவான பலன் கிடைக்கும் எப்ப? தேவ சமூகத்துக்கு வரும்போது நிறைவான பலன். தேவப்பிள்ளைகளே, ரூத்து ஒரு மோவாபிய ஸ்திரீ, தேவனை அறியாத புற இனத்து பெண்ணானவள் இவள். ஒருபாலும் இவளும் ஒரே வீட்டில் வாக்குப்படுறாங்க. ஆனால் ஒருபால் முத்தமிட்டு நகோமியை விட்டு பிரிஞ்சு போறா. அவளை குறித்து வேதாசபர் சொல்லவே இல்லை. ஆனால் ரூத் என்கிற அந்த பெண்ணானவள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நம்மை மரணத்தை தவிர வேறு எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்துக்கு வந்த அந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள் ரூத். நிறைவான பலன் என்ன? தேவப்பிள்ளைகள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய சந்ததி, அந்த பிறப்பின் சந்ததியில் ரூத்து சந்ததியில் தான் அவர் வாராரு. இயேசு கிறிஸ்து அந்நிய பெண்ணாகிய ரூத்துனுடைய சந்ததியில தான் இயேசுவே வாரார். நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள். உங்க சந்ததியில தேவ பிள்ளைகள் வரணுமா? உங்க சந்ததி 1000 தலைமுறை மட்டும் கர்த்தரால் விசாரிக்கப்படணுமா? தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வாருங்கள். வீட்டில் முதல்ல பழகுங்க. வீட்டில் 1 மணி நேரம் ஆண்டு கொடுத்து பாருங்க. காலையும் மாலையில் குடும்பமாக அமர்ந்திருக்க பாருங்க. பிள்ளைகள் மீது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் தங்கி இருப்பதை இங்கே பார்ப்பீர்கள். அல்லேலூயா. 86 எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. எத்தனை வருஷம்? 86 இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 39. கரெக்ட். இதில் 39 வயசு கூட சிலர் இருக்க மாட்டியா? என்ன வயசு இல்லைப்பா? 39. சரி, இந்த இவங்கெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டான். பாருங்க, அப்போ எங்களுக்கு இருந்தது ஒரு சைக்கிள். என்னது? ஒரே ஒரு சைக்கிள். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சைக்கிள். ரொம்ப நாள் வச்சுருந்தேன். ஒருத்தர் வந்து ப்ரேயருக்கு வந்து ஒரு அம்மா ஏன்னா சைக்கிள் தூக்கிட்டு போனாங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. நான் நல்லா நினைவாக வச்சுருந்தேன். ஹீரோ சைக்கிள் அந்த டைமில் வாங்கும்போது 505 ரூபா. எவ்வளோ ரூபா? 505. என் பேசிக்கே அவ்வளோதான். என் பேசிக் பணம் தான் சைக்கிள் ரேட்டு. 505 ரூபா வாங்கி ரொம்ப நாள் பத்திரமா வச்சுருந்தேன். ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு. எங்கேனாலும் நானும் என் மனைவியும் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அந்த டைமில் பிறந்தாங்க. அது பிறகு அப்புறம் 3ஆவது பிறந்தான். எல்லாத்தையுமே சைக்கிள் தூக்கி போட்டு தான் எங்கே செய்வோம் ஊழியத்துக்கு. 92க்கு அப்புறம் சைக்கிளில் தான் போவோம். இந்த ஏரியாக்கெல்லாம் சைக்கிளை உருட்டிட்டு போவோம். கிராமங்களை சந்திக்கிறதுக்கு, கத்தோலிக்க கிராமங்கள். நீங்கள் அதை சந்தித்த ஆத்துமாக்கள் நிறைய பிள்ளைகள். திடீர்னு கல்யாண வீட்டில் போய் நிற்போம். ராவினேன்ட்டு வரும். நீ யாருமா? அண்ணே, நான் உங்கள் சண்டையில் சுடனேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஊழிய பாதையில் அந்த அறுவடையை சில நேரங்களில் ஆண்டு பார்க்க உதவி செய்வார். பாருங்கள், தேவ பாதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்வீர்கள், நிச்சயமாக தேவனாசம் நிறைவான பலன் கிடைக்கும். ஒரு பாஸ்டர் மகளுக்கு கல்யாணம், எனக்கு தெரிந்தவர். எனக்கு கார்டு கொண்டு கொடுக்கார். அது திங்கட்கிழமை கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பல ஊழியர்கள் போயிட்டு எங்களுக்கு திங்கட்கிழமை போக முடியாது. நானும் வேலை பார்க்குறேன், மனைவி வேலை பார்க்குறாங்க, போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது. ஆனால் நைட்டில் என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு சின்ன கொஞ்சம் பணம் வச்சுட்டு கவரில் இன்றைக்கி பார்த்து ஜோம் பண்ணி நைட்டில் நாங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகிறது 10 மணி ஆகிடுச்சு. அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகிறது தூத்துக்குடி பக்கத்தில் தான். சரியா? அப்போ அங்கே போனால் எல்லாம் படுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் கல்யாணம். படுத்துட்டாங்க. நாங்கள் போய் தட்டினோன்னு திறந்துட்டாங்க. திறந்து வந்தாங்க. அந்த மணப்பண்ணி எழுப்பி விட்டாங்க. நின்னாங்க. அப்போ அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே எங்களை யாரும் தெரியுதான் கேட்டாங்க. தெரியல அப்படின்னேன். இந்த மணப்பெண் இவ யாரும் தெரியுதா? தெரியல. என்னை எங்கள் மாப்பிள்ளை குடிகாரண்ணே, என் மாப்பிள்ளை குடிகாரன். எனக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் நீங்கள் இந்த கிராமத்தில் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது 3 பிள்ளைகளும் வருவாங்க. இப்போ ஞாபகம் தான் கேட்டேன். என் பையன் அந்தோனியை பட்டம் போட்டிருப்பான். ஞாபகம் வந்துட்டு, ஓ அந்த குடும்பமாக அம்மா சொல்லுங்கள் அப்படின்னேன். என் பிள்ளைகள் மூலமாக தான் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அல்லேலூயா.
ஐயோ, எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நம்ம செய்த ஒரு சாதாரண அற்பமான ஒரு ஊழியத்தை எப்படி ஆண்டு கனப்படுத்தியிருக்கார் சொன்னானே. உங்கள் மூலமாக தான் எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். இன்றைக்கி நான் என் கணவர் ஊழியக்காரனாக இருக்காருன்னா, ஒரு நிறைவான பலன் நாங்கள் அனுபவிக்கிறோன்னா உங்கள் மூலமாக தான் இயேசு கிரியை செய்தார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக இயேசு கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், செத்து போன தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவரும் அவர் சொல்லுகிறார், தேவப்பிள்ளை நீ அழுது கொண்டிராய். நிறைவான பலன் இயேசு தான் எனக்கு நிறைவான பலன். நிறைவான பலனை கொடுக்க முடியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. வெளிப்படுத்த 22:12 பார்த்தீங்கன்னா, நிறைவான பலனை கொடுக்கும்படியாக இயேசு மத்திய வாகாயத்திலே வரப்போகிறார். தேவஜனமே நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. உனக்கு நீ கேட்டுட்டு இருக்காத. சமுதாயத்துக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். தேவ சமூகத்தை அதிகமாக நாடுவோம். கர்த்தர் ஆசை எல்லாரும் எழுந்திருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, வலக்கரத்தை மாத்திரம் உயர்த்தி, ஆண்டவரே என் அழுகை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுங்க. இப்போ உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கேன். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை விசுவாசிங்க? வலக்கரம் உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்துறீங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அழுகையோடு வந்த எனக்கு நீர் ஆண்டவரே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளை கொடுக்கிறபடினாலே எமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த பூமியில் பாவத்தினாலே ஒருவேளை குடும்பங்கள் பீடிக்கப்பட்டுப்பார்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய இரத்தத்தின் வல்லமை குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியில் இறங்குவதாக. குடிகார கணவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஊதாரி பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. பாவத்தினால் வருகிற சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. வியாதியின் கூறுகள் இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. எப்பேற்பட்ட வியாதியின் கூறாக இருந்தாலும் ஆண்டவரே, அற்புத சுகத்தை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ அல்லேலூயா. திருப்தி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறபடினாலே ஒரு திருப்தி உண்டாவதாக. குறைவுகள் நிறைவாக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அன்றை கொடுக்கிற கரங்களாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. ஏந்துகிற கரங்களை கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் மாற்றுகிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா. நிறைவான பலனாக இயேசுவோடு இந்த ராத்திரி நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து செல்ல தேவ ஆவியான ஒத்தாசை அனுப்புகிறபடினாலே உமக்கு நன்றி 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 அப்பா. துக்க நாட்களை முடிய பண்ணுவீராக. சந்தோஷம் நாட்கள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிறபடினாலே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி. எல்லாம் வலக்கரம் உயர்த்தி, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். காடுதா. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. கரங்களை தட்டி அப்பா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண போறீங்க. வீட்டுக்கு போகிற வழியிலே அற்புத செய்தியை கேட்க போறீங்க. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அதிசயங்களை காண பண்ண போகிறார். உந்துக்க நாட்கள் முடிய பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில உங்க குடும்பத்திலே ஆனந்தம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. நீங்க அப்படியே செய்கிறபடினாலே தோத்திரம்.